மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள்ள அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கட்டாரையே மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திய பாரிய தீ விபத்து, 13 பேர் பலி, 66 பேர் படுகாயம் என்ற செய்திகளோட 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கொடுத்து ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் அமெரிக்கா. தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறுவதற்கான திட்டம். ஆனால் காசா மீது தரைவழி தாக்குதலை தொடங்குவதற்கான ஆயத்தத்தில் இஸ்ரேலிய இராணுவம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். இயற்கை எரிவாயு ஏற்றுமதி நிறுவனமாக இருக்கின்ற ராஸ்லாஃப் நிறுவனத்தில் அதிரடியாக ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 13 பேர் பலியானதோடு 66 பேர் காயமடைந்த சோக சம்பவம் பதிவாகி இருக்கு. இது குறித்து கட்டாரினுடைய எரிசக்தி அமைச்சர் பின் சாத் அல் காஃபி ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஊடக அறிக்கையில என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சோக சம்பவம் மீண்டும் நடக்காமல் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த ஒரு தீ விபத்தில் மரணித்தவர்கள் 13 பேர். இவர்கள் பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும், காயமடைந்த 66 பேரில் கட்டார், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ், நைஜீரியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. இவர்களோட உயிர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தற்போது அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருடைய அறிக்கையில கூறியிருந்தாரு. தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும், சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்றும், இயற்கை எரிவாயுனுடைய ஏற்றுமதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவருடைய அறிக்கையில சொல்லி இருந்தாரு. இந்த பாரிய தீ விபத்துக்கான காரணம் எந்திர கோளாறு அப்படின்னு ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. பூரணமான விசாரணை மேற்கொள்ளப்படுது. எதனால இந்த எந்திர கோளாறு ஏற்பட்டது, இதுக்கான காரண காரியங்கள் என்ன என்ற ஒரு விஷயத்தை இப்போது நிபுணத்துவ குழுவினர் விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. ஒட்டுமொத்தத்துல கட்டாரினுடைய அமைச்சர் இந்த ஊடக அறிக்கையை சொல்லும் போது அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்த கனதியையும் கண்கலங்கி பேசியதையும் பார்க்க முடிந்தது. பல கனவுகளை ஏந்தி சென்றவங்க, குடும்பம் வளமாகணும், குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும், கண்கலங்காம அவங்கள வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தினம் கண்கலங்கி மிகப்பெரிய வாழ்க்கை சுமையோடு வாழுகின்ற இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல இது போன்ற அனர்த்தங்கள்ல உயிரிழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு துக்ககரமான துயரமான ஒரு செய்தி தான். உயிரிழந்தவர்களுக்காக நாமும் பிரார்த்தனை செய்வதோடு இந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதலையும் பொறுமையும் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனீவாவில் நின்று போன பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான பிரயத்தனத்தை இப்போது அமெரிக்கா எடுத்து வருது. ஜேடி வான்ஸ் என்ன வகையான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக சொல்லி இருக்கிறாரு. தற்போது ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு இப்போது ஈரானை வந்தடைந்த சூழ்நிலையில ஈரானுடைய தொழில்நுட்ப குழு அங்கு இருப்பதாகவும், ஒரு வாரம் இருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஈரானுடைய தூதுக்குழுவினுடைய தலைவர் பாராளுமன்ற சபாநாயகர் இப்போது நாடு திரும்பி மீண்டும் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை மேற்கொள்ள போறாரு. ஆனா ஜேடி வான்ஸுடைய கருத்துப்படி தொழில்நுட்ப குழுவினர் அங்க இருக்காங்க, பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க, தானும் அங்கு இருப்பதாக சொல்லி இருக்கிறாரு. சரி, இந்த தூதுக்குழுவினுடைய தலைவர் நாட்டுக்கு வந்தாச்சு, இந்த தொழில்நுட்ப குழுவினர் அங்கிருந்து என்ன செய்ய போறாங்கன்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அமெரிக்கா கட்டார் அணுகி ஒரு விஷயத்தை காதுல சொல்லியிருக்கிறாங்க, ஈரான்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் எந்தெந்த நாடுகளை முடக்கப்பட்டிருக்கோ, எந்தெந்த வங்கிகளை முடக்கப்பட்டிருக்கோ அந்த பணங்களை உடனடியாக விடுவதாகவும், இந்த பணங்கள் குறித்த செயற்திட்டங்கள் எப்படி அமைய போகுது என்பது குறித்து தான் இப்போது தொழில்நுட்ப குழுவினர் ஆலோசிச்சு வாராங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஈரானிடம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி இப்போது செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையில இந்த பேச்சுவார்த்தை எதனால நின்று போனது? நிறைய ஊடகங்கள் சொல்ற ஒரு விஷயம் தான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வார்த்தை பிரயோகங்கள் தான் ஈரானியர்கள் கடுப்பேத்திச்சு, அதனால விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது யதார்த்தம் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. அவருடைய வாயில பிரச்சனை இருக்கு என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்காக சிறுபிடத்தனமாக ஈரானியர்கள் வெளியே வரல. ஈரானியர்கள் இந்த பேச்சுவார்த்தையை இடைநிறுத்தியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னால் சில விடயங்களை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரு நாடுகளும் செய்து கொள்ளணும். அதுல ஒன்று முடக்கப்பட்ட பணங்களை விடுவிக்கணும். இரண்டாவது எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதித்த தடையை நீக்கணும். மூன்றாவது தெற்கு லெபனான்ல நிரந்தர சமாதானம் வரணும் அப்படின்றது. அமெரிக்க ஜனாதிபதி அதிரடியாக திடீரென முன்கூட்டியே புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கைச்சாத்த விட்டுட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் அழைச்சாங்க. ஈரான் நின்று நிதானமா யோசிச்சு கைச்சாத்திடுவதற்கு முதல் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலையே, பேச்சுவார்த்தைக்கு முதல் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலையே, அதை நடத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க என்று சொன்னதுனாலதான் இந்த பேச்சுவார்த்தை நின்று போனது. மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்போது ஜேடி வான்ஸ் கட்டார் அணுகி சொல்லியிருக்கிறாரு.
20 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் உங்களோட சொத்துக்களை நாங்கள் விட போகிறோம். அது சம்பந்தமாக இப்போ தொழில்நுட்ப குழுவோடு பேச்சுவார்த்தை நடக்குது. இதை எப்படி செஞ்சு கொள்ற அப்படின்னு மாதிரி கட்டாரோட காதில் சொல்லி ஈரானுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வகையில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை விலை கொடுத்தா என்ன விலை கொடுத்தா அதை வாங்கி இந்த ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு சமாதானத்தை உண்டு பண்ணின மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக தன்னை நிலைநிறுத்தி நோபல் பரிசுக்கு அடுத்த வருஷம் பரிந்துரை செய்வதற்கான ஏற்பாடு என்னவோ தெரியல. இப்போது பேச்சுவார்த்தையை பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஆனால் ஈரானை பொறுத்த வகையில் பேச்சுவார்த்தை எமது இறையாண்மைக்கானது, அதில் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் செய்ய மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு போறது இழப்பதற்கல்ல, நாட்டினுடைய நலவுகளை அடைவதற்கு அப்படின்ற ஒரு கொள்கையில தான் ஈரான் இருக்குது. பேச்சுவார்த்தை தொடங்கும் முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை கட்டாரின் ஊடாக விடுவித்து அதற்கான ஆவணங்களையும் ஈரானுடைய ஜனாதிபதியோட கையில கொடுத்திருந்தாங்க. ஆனா என்ன, ஈரான் சொல்றது என்னண்டா, 6 பில்லியன் நாங்க கேட்கல, ஒட்டுமொத்த சொத்தையும் விடுவிக்கணும். அது போக பேச்சுவார்த்தைக்கு முதல் எதெல்லாம் ஆவணத்தில் இருக்கோ அவைகளை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல குறியா இருந்தாங்க, நிபந்தனையாக இட்டாங்க. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து சொல்வதை தவிர்த்து வராராம். ஏதாவது ஊடகங்களுக்கு கருத்து சொல்வதாக இருந்தால் நின்று நிதானமாக அளந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இப்ப ரொம்ப யோசிச்சு பேசுகிற இடத்துல ஈரான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதியும் கொண்டு நிறுத்தி இருக்கு. உடனடியாக பல்வேறு கட்டுப்பாடுகளை அமெரிக்க ஜனாதிபதி இப்போது தெற்கு லெபனான்ல இஸ்ரேலுக்கு எதிராக இவர் விதிச்சிருக்கிறாரு. உடனடியாக யுத்த நிறுத்தம் வரணும், தாக்குதல் நடத்தக்கூடாது, எந்த காரணம் கொண்டு கட்டிடங்களை இடிக்கக்கூடாது, மீள் குடியேற்றத்துக்காக வருகின்ற மக்களை மிரட்டக்கூடாது அப்படின்னு பல்வேறு விடயங்களை சொன்னது மட்டுமல்லாம உடனடியாக இராணுவத்தை வாபஸ் பெறணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையாக விட்டதுக்குங்க. இப்போது இஸ்ரேல் தெற்கு லெபனானில் இருக்கின்ற தமது இராணுவத்தினரை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதற்கான ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் திட்டமிடுவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு அமைப்புல இப்போது அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலை வாபஸ் பெற செய்கின்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஆறுதல் அளித்தாலும் மற்றும் ஒரு காரியத்தை இப்போது இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ரொம்ப வடிக்கிற விஷயமாகும், ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாகும், பயங்கர ஒரு ஆபத்தான விஷயமாகும் இப்போது பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இஸ்ரேலுடைய 13வது இராணுவ அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு லெபனான்ல இருந்து வாபஸ் பெறுகின்ற இதே இராணுவம் தரைவழி தாக்குதலை கஸா மீது மேற்கொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக அழிந்து போன கஸால மீண்டும் தரைவழி தாக்குதல் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எஞ்சியிருக்கின்ற கூடாரங்களில் வாழுகின்ற இந்த மக்களையும் இனப்படுகொலை செய்துவிட்டு மிஞ்சுகின்றவர்களை வேறொரு பகுதிக்கு நகர்த்தி விட்டு தான் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை வெற்றி அடைஞ்சதாக இப்போது இந்த கஸாவுடைய யுத்தத்தை திருப்புவதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயமும் இப்போது வாதத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இஸ்ரேலிய அரசையும் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில இந்த யுத்தம் எல்லாம் தேவையில்லடா, அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம், வாழுகின்ற சொற்பமான காலத்துக்குள்ள எதுக்குடா சண்டை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இஸ்ரேலிய மக்களுடைய மனநிலையும் மாறி போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது காசா மீது தரைவழி தாக்குதலை இப்போது இஸ்ரேல் மேற்கொள்ள நினைப்பதும் அதற்கான திட்டத்தை வகுப்பதும் அப்படியான ஒரு செயலை செய்வதும் என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போ இஸ்ரேலுக்கு மற்றும் ஒரு அச்சமும் எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய சூழ்நிலையில நிச்சயமா அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒரு நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் அப்படின்னு ஒரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. காரணம் என்னடா, சில வாரங்களுக்கு முன்னால அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவை மீள் கட்டுமானம் செய்ய போகிறோம், இதுக்கு தடையாக இஸ்ரேல் இருந்துடக்கூடாது, தேவையில்லாமல் அங்கிருக்கிற கட்டிடங்களை இடிக்கக்கூடாது, அங்கிருக்கிற மக்களை வெளியேற்றக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் விட்டிருந்தாரு. காரணம் என்னடா, அதுக்கான நிதியமும் இப்போது தயார் நிலையில் இருப்பதனால நீங்களாக போய் அடிச்சு உடைச்சி அனைத்தையும் செதப்பீங்க, மீண்டும் மீண்டும் நாங்கள் கட்ட வேண்டியது ஈரானுக்கு 300 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணம் கொடுக்கணும், அதை மத்தியர்களுக்கு வசூல் செஞ்சு கொடுக்கணும், அதுபோக காசாவை கட்டி எழுப்புவதற்கும் பணம் கொடுக்கணும், அதுபோக தெற்கு லெபனான்லையும் பணம் கொடுக்கணும். பணம் கொடுப்பதற்கு எம்மிடம் எதுவும் கிடையாது, அதை வசூல் பண்ணி தான் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில எதுக்காக தேவையில்லாம கட்டிடங்களை இடிப்பதும் அங்குள்ளவர்களை படுகொலை செய்வதும் என்ற கோணத்துல தான் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விஷயத்துல தடையாக இருப்பார் ஒரு அச்சமும் இப்போது இஸ்ரேலுக்கு இருக்குது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில ஈரானிய தூதுக்குழு அமெரிக்காவுடைய தூதுக்குழுவோட கை குலுக்கவில்லை, போட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை என்ற ஒரு விஷயமும் பதிவாகிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக அடிப்பீங்களாம், ஒட்டுமொத்த நாட்டையும் செதப்பீங்களாம், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வருவீங்களாம், நாங்கள் உங்களை கட்டி அணைக்கணுமாம். எப்போதுமே ஈரான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எப்படி விழிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரோதிகளுக்கு அடிபணிய மாட்டோம்,
அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தான் எதற்காக உங்களோட உறவை பேண தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் ரொம்ப ஆத்திரத்துல கை கொடுக்கவும் இல்லை, முகம் பார்த்து பேசவும் இல்லை. இறுதியாக நினைவுக்காக வேண்டி எந்த ஒரு போட்டோக்களையும் அவங்க எடுத்துக்கொள்ளல. சொன்னாங்க, அப்படியே கிளம்பிட்டாங்க. தெற்கு லெபனான்ல ஒரு அமைதி உருவாகிற சூழ்நிலையில காசால மீண்டும் போர் தொடங்கப்படுவது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஈரான் இது குறித்தும் சிந்திக்கணும். கசாக்கு எதிரான இந்த தாக்குதலையும் பேச்சுவார்த்தையில கொண்டு வந்து அதையும் நிறுத்தினால்தான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்போம் என்ற ஒரு விஷயத்தை நிபந்தனையாக போடணும் அப்படின்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு மத்திய கிழக்கிலே சமாதானம் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.